தமிழ்நாட்டில் நடக்கிற கொலையில் வந்து பெரும்பாலும் அரசியல் பிரமுகர்கள், வழக்கறிஞர்கள் இப்படி எல்லா தொடர்புடைய கொலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் அரசியல் தொடர்பு இருக்கவங்க கொலையில் இருக்காங்க சொல்லலை, ரவுடிங்க நிறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இது வந்து அப்படி பார்க்கக்கூடாது. எல்லா கட்சியிலையுமே ரவுடிங்க நிறைய பேர் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. இந்த கொலைகள் எல்லாம் அரசியல் பின்னணியில் நடக்கிற கொலை கிடையாது. உள்விரோதம், மற்ற பகையால் நடக்கிற கொலை. ரவுடிங்க நிறைய பேர் எல்லா கட்சியிலையும் போய் சேர்ந்துட்டாங்க. பிஜேபியில் 261 பேர் சேர்ந்துருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டே சீஃப் மினிஸ்டரே சொன்னார். அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் ரவுடிங்க போய் சேர்ந்ததுனால இது வருது வெளியே. அரசியல்காரங்க ரவுடியில் இருக்கிறாங்கன்றதை நான் ஏற்றுக்கல. ரவுடிகள் நிறைய பேர் அரசியலில் சேர்ந்துட்டாங்கன்றது உணர்த்துது. ஆனால் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். இப்போ போய் 77 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த லிஸ்ட் அவங்க கிட்ட முன்னாடியே இருந்தது. முன்னாடியே அந்த லிஸ்ட்டு கையில் இருந்ததுன்னா ஏன் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கல, இப்போ போய் ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற கேள்விகள் கேட்க முடியும். ஆனால் என்கவுண்டரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தயவுசெய்து தெளிவாக தெரிஞ்சு, என்கவுண்டர் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காவல்துறை வந்து கைது செய்ய வேண்டும், கைது செய்து அவர்களை வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டும், நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். காவல் அதிகாரிகளை இவர் வந்து நல்லவர், அவர் வந்து கெட்டவர்னு சொல்லி இந்த சுடுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதில் வந்து பல சந்தேகங்கள், கேள்விகள் தான் வருது. ஏன்னா அந்த சுடுறவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரண சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சுடப்படுறாங்க. பல உண்மைகள் வராமல் இருப்பதற்காக இந்த இது நடக்குது என்று கூட சந்தேகம் வருகிறது. இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும். அவருக்கு அரசியல் காரணமாக அவருக்கு கொலை நடந்தது என்பதை நான் சொல்லவில்லை. ஆனால் உள் விரோதமாக இருக்கலாம், பழைய பகையாக இருக்கலாம், அவருடைய பின்னணியின் காரணமாக இருந்திருக்கலாம். அதனால் திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து அரசியல்வாதிகள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வதை விட ரவுடிகள் அதிகமாக அரசியல் கட்சிக்கு வந்து விட்டார்கள் என்பதுதான் சொல்ல வேண்டும். சட்ட ஒழுங்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே இந்த மாதிரி கொலைகள் தொடர்புகள் நடக்கிறதுனால சட்ட ஒழுங்கு வந்து ரெண்டு வகையாக பார்க்கணும். இது வந்து கிரைம் ஆஃப் பேஷன். அதை வந்து எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. திடீர்னு 2 பேர் போகிறாங்க, ரோட்டில் போகிறவங்க, சண்டை வந்துருச்சு, டம்மால் ஒருத்தர் வெட்டிட்டானா அதை எந்த போலீஸ்கார முடியாது. ஆனால் கூலிப்படையை கண்டிப்பாக தடுக்க முடியும். கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளை கண்டிப்பாக காவல்துறையால் தடுக்க முடியும். அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். இப்போ வந்து மதுரையில் நடந்து கூலிப்படை கிடையாது. நான் அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து அவர் வந்து கொலை பண்ணவர் வந்து அவருடைய அண்ணனுடைய பேரன் வந்து உள்விரோதத்துக்காக கொண்டு, அது கூலிப்படை கிடையாது. ஆனால் கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளுக்கு நிச்சயமாக காவல்துறை வந்து பதிலளித்து தான் வேணும். அதாவது கிரைம் ஆஃப் பேஷன், ஒரு ஆத்திரத்திலேயோ ஒரு வேகத்திலேயோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி பண்ண முடியும்? போலீஸ்காரங்க போய் எப்படி போய் அதை போய் தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. விசாரணை பண்ணலாம், அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கூலிப்படையை தடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. அவர்களது கூலிப்படையில் ஈடுபடுபவர்களை கண்டிப்பாக சட்டத்துக்கு முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். இருக்கலாம். அதான் சொல்றேன். ஆம்சாலும் பெண்களும் ரவுடி ஆகிருக்காங்க. எத்தனையோ படம் பார்த்துருக்கீங்க. மாஃபியா பாஸா கூட பெண்கள் இருந்திருக்காங்க. அதனால என்ன, ஆண்கள் மட்டும்தான் ரவுடிகள் ஆக முடியும் என்று ஒன்று நியதி கிடையாது. பெண்கள் கூட ரவுடிகள் ஆகலாம். சார், தேர்தல் பத்திர விவகாரத்தில் வந்து சிறப்பு விசாரணை குழு அமைச்சு பொதுநலமனு கொடுத்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது வந்து எஃபெக்டிவ் தீர்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை பேன் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய ஏற்கனவே வாங்கின பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது எஃபெக்டே கிடையாது. அந்த எஃபெக்டில் 90% பணம் பாஜகவுக்கு தான் போச்சு. 6000 கோடி ரூபாய்க்கு மேலே பாஜகவுக்கு போய் சேர்ந்துச்சு. மற்ற கட்சிக்கெல்லாம் ஒன்றும் நிதியே வரல. அதனால் அந்த பணத்தையெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அந்த தீர்ப்பு வந்து ஒரு நல்ல தீர்ப்புன்னு சொல்லியிருக்கலாம். இனிமேல் இது எப்படி, நான் இதுமாரி நீ போய் பேங்க்கில் போய் எடுத்துட்ட பணத்தை இனிமேல் பேங்க்கில் போய் எடுக்காத, எடுத்து வச்சுக்கிட்ட பணத்தை வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆளுநருடைய பதவி காலம் முடிகிற தருவாயில் உள்துறை அமைச்சர் தனியாக போய் சந்திச்சிருக்காரு. அவங்க 2 பேர் என்ன பேசிட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவர் என்னத்தை பற்றி பேசுறாரா? அவரை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பறவாதி. அவரை வந்து தமிழ்நாட்டிலேருந்து நீக்கிறது தான் அரசியல் சாசனத்துக்கு அழகு.